நண்பர்களுக்கு வணக்கம். தம்பி வந்து திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் உள்ள திருவள்ளூர்லேருந்து வந்திருக்காப்புல. நீண்ட நாட்களாகவே தம்பி வந்து என்கிட்ட டிஜிட்டல் ஆர்ட் வகுப்பு கேட்டுகிட்டு இருந்தாப்புல. அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் அமைஞ்சிருக்கு. தம்பிக்கு ஒரு டேட்டு கொடுத்து இன்றைக்கி 2 நாள் வகுப்பு முடிவடைஞ்ச நிலையில் தம்பிகிட்ட கேட்போம், நான் எந்த மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் வகுப்பு எடுத்தேன், அது தம்பிக்கு பிடிச்சிருந்துச்சா, என்ன அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது எளிமையாக இருந்துச்சா, இதை பற்றியான டீட்டெயில் கேட்போம். தம்பி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எடிட்டிங்ன்றதே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு எடிட் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஃபீல்டில் போனேன். அப்புறமா போகும்போது எனக்கு ஒரு எடிட்டிங் ஒரு நார்மலாக ஒன்று நல்லா இருக்கோ இல்லையோ ஒன்று பண்ணும்போது எனக்கு 4 பேர் சூப்பராக பண்ணுறடா, இதே நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணு, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படி தோணுச்சு. சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நிறையா பேஜெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா, ஒருத்தர் சில பேசும்போது ஒரு பேசுகிற விதத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்க நம்மளுக்கு காசுக்காக என்ன வேணால் பேசுவாங்க, எப்படி வேணால் சொல்லுவாங்க. நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கு பேசும்போது கூட இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஆனால் நீங்கள் வெளிப்படையே பேசுனீங்க. ஆனால் ஏன்னா இல்லைப்பா தம்பி, இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் அமௌண்ட்டுனா இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கற்றுக்கிறது வந்து அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோ நான் அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசும்போது காசு தான் எதிர்பார்த்தாங்க தவிர நீங்கள் காசு என்கிட்ட எதிர்பார்க்கல. அதனால தான் நான் உங்களுக்கு மீட் பண்ணி ஆனால் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் கேட்டுருந்தேன். அப்புறம் என்னால் அமௌண்ட் ரெடி பண்ணி அப்புறமா தான் அவங்கள மீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இங்கே வந்து கூட எனக்கு ஒரு எப்படி நம்ம கற்றுக்க முடியுமா, நம்மளால முடியாதுமா, எனக்கு ஒரு தயக்கத்தோடு தான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து அப்புறம் கூட நீங்கள் உண்மையான கேர் பண்ணி எப்படி எனக்கு ஒரு விஷயத்த தெரியலனா கூட ஒரு தம்பியை கூட பிறந்த தம்பியா திட்டுறதும் சரி, அந்தளவுக்கு எனக்கு கேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ உணர்த்துறை யாருன்னா இருந்தால் கூட எனக்கு எப்படி சொல்கிறது, இவன் ஒரு சாதாரண கஸ்டமர் தானே வரான், நம்மக்கிட்ட வந்து கற்றுக்க போகிறான், நம்ம என்னவோ அது மட்டும் சொல்லி தருவோம், அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இல்லாமல் என்கிட்ட அந்தளவுக்கு ஒரு கூட கொஞ்சம் தம்பி மாதிரி என்னை கேர் பண்ணிக்கின்னு என்னை அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு, இப்படி பண்ணுறா, இப்படி தெரியலையா அண்ணன்கிட்ட கேளுறா, அந்தளவுக்கு நான் உனக்கு என்ன தெரியலையோ தைரியமாக கேளு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி என்ன அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கின்னு. ஏதோ என்ன தெரியலனா கூட நீ என்ன சொல்கிற, நீ தெரியலனா கூட நீ அங்கே போயிட்டு பிறகு கூட எனக்கு என்ன வேணால் எந்த டவுட்னா எனக்கு கால் பண்ணு, எதாவது இருந்தாலும் எனக்கு கேளு, நான் உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எந்த டவுட்டானாலும் நீ கேளு, நீங்கள் என்ன அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க. எனக்கு நான் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணி அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அண்ணன் பேரை காப்பாற்றுவேன். கண்டிப்பாக. அதாவது தம்பி வந்து 2 நாள் வந்து பண்ணியிருக்காப்புல. அதாவது எனக்கு என்னென்னா, தம்பி வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஏதோ ஒரு மிஸ்டேக்கு முன்ன பின்ன ஆகிட்டே இருக்குது. அந்த மிஸ்டேக்கை பூரா திருத்தணும். அதை கடைசியாக ஃபைனலாக நான் சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தடை பூரா நீ பயன்படுத்தணும், சரியா. அதுக்கப்புறம் அப்டேட்டான விஷயங்களை அப்பைக்கப்போ நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன், சொல்லுவேன், சரிங்களா. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா. எந்த வித இதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒளிமுறை ஏதாச்சும் எதுவுமே இல்லைண்ணா, நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த விஷயத்தை எனக்கு அப்படியே ஷேர் பண்ணீங்க. சில பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அவங்களோட திறமையை உள்ள வச்சுக்கிட்டு என்ன தெரியுமோ வெளிப்படையாக அப்படியெல்லாம் இல்லாமல் சிலதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதான்ப்பா இவ்வளோதான்ப்பா கிளாஸ் இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை மற்றவங்களுக்கும் போய் சேரணும் சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் மற்றவங்களும் சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உனக்கு புரியுதுல்ல. நான் சொல்லிக் கொடுத்தது எளிமையாக இருந்துச்சு இல்லையா. எளிமையாகிடுச்சு. ஆமாம். அதாவது கிட்டத்தட்ட 10,000 ரூபான்றது தம்பியோட ஒரு 1 மந்த்து சம்பளம். அதை இங்கே வந்து என்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி தம்பி வந்து 2 நாள் இருந்திருக்காப்புல. அடிக்கடி நான் உன்கிட்ட சொல்கிற விஷயம் இது தான், சரியா. என்ன சொல்கிறேன் உன்கிட்ட, எப்படி சொல்கிறது, அதாவது 10,000 ரூபான்றது வந்து நமக்கு எப்படியோ, இப்போ எங்களுக்கு எப்படியோ, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அந்த ஒரு மாதம் சம்பளம், ஏன்னா நான் ஆக்சுவலி இவர்கிட்ட வந்து நான் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணி கேட்கும்போது உங்ககிட்ட எப்படி சொல்கிறது 10,000 ரூபாவா, நம்மளுக்கே ஒரு ஷாக் இருந்தாலும் இவ்வளோ கொடுத்து கற்றுக்கணுமா. ஆனால் அவள் அந்த அளவுக்கு அவ்வளோ வேல்யூ சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காது சொல்லிட்டு தான் நான் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அவர் கால் பண்ணேன். நான் கால் பண்ணுவேனா இல்லை சும்மா கேட்டேனா இல்லை அவர் எப்படி நினச்சினா எனக்கு தெரியல. நான் வந்து 3 மாதம் கழிச்சு அவர் கால் பண்ணி நான் கேட்டேன், ஆனால் இது மாதிரி நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், நான் வரேனான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்த பிறகு கூட எனக்கு அந்தளவுக்கு கூட சரி என்னடா பண்ணுமா பண்ண மாட்டோமா இருந்தது. ஆனால் அண்ணனை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது. அவர் பேசுகிற விதம் சரி, கேர் பண்ணுறது விதம் எல்லாமே எனக்கு பார்த்தோன்னே தான் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை வந்தது. ஏன்னா நம்ம சில பேர் நினைப்பாங்க வெளியூர்லேருந்து வரோம், அந்தளவுக்கு நம்மளால் கற்றுக்க முடியுமா,
ஒரு தயக்கத்தோட ஒரு கூட கொஞ்சம் தம்பி மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கினாரு. நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு அண்ணனை விட்டு போக கூட மனசு இல்லை, இங்கே இருக்கலாம் கூட தோணுது. ஏன்னா அண்ணன் அவரோட எப்படி சொல்றது, நீ போய் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பா, எனக்கு அதுதான்ப்பா சந்தோஷம். ஏன்னா என்னால் நீ கற்றுக்கினன்றது எனக்கு தான் பெருமை. ஏன்னா நீ 4 பேர் நீ போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த டைமில் நீ வந்து என் பேர் சொல்கிற பார்த்தியா, அந்த பெருமை எனக்கு வந்து சேரும், எனக்கு அதே பெருமைப்பா நிறையா. சரி, ஏகப்பட்ட பேர் கற்றுக்கிட்டு நல்லபடியாக தொழில் பண்ணுறாங்க. சரியா, நல்லபடியாக தொழில் பண்ணுறாங்க. அது மாதிரி நீயும் ஒரு தம்பி வந்து முக்கியமாக சொல்கிறேன், தம்பியை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நட்பு வட்டாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் நல்லா தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு தொழிலாக மாற்று. நீ ஒன்றும் சும்மா இல்லை, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஆதாயம் தேவை. நீ இனாமாக ஒரு விஷயம் நீ பண்ண அவங்களுக்கு இனாமாக பழகி போயிடும். இவன்கிட்ட போனால் இனாமல் கிடைக்குண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பழகி போயிடும். அந்த விஷயத்துக்கு எப்போவுமே வழி கொடுக்காத. இனாமும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நானும் தப்பு பண்ணுறேன், நீயும் தப்பு பண்ணுற அப்படின்றதுக்கான ஆதாரம் தான் அது. சரியா, உனக்கு எவனாவது ஒருத்தவன் இனாமல் ஏதாச்சும் ஒன்று செய்யறான் அப்படின்னா ஒரு ஆதாயம் இல்லாமல் அவன் இனாமல் எதுவும் செய்ய மாட்டான் இல்லையா. ஒன்றிருந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான். ஏதாச்சும் ஒன்றிருந்து எனக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நான் உனக்கு ஏதாவது செய்வேன். இது மனிதனோட இயல்பு. எல்லா விஷயத்துலையும் சரி மனிதனோட இயல்பு இதுதான். மற்றபடி தம்பி நல்லபடியாக கிளாஸ் கற்றுக்கிட்டாப்புல. ஏற்கனவே இதை சொல்ல மறந்துட்டேன், ஏற்கனவே தம்பி வந்து நிறையா பேர்கிட்ட விசாரிச்சிருக்காப்புல. அதில் நம்மளை ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி தம்பிங்க வந்திருக்காப்புல. எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க? ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்டிருப்போம். நிறையா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. தம்பி நீ வந்து ஆன்லைன் கூட இருக்குப்பா, நீ வந்து ஆன்லைனில் கூட கற்றுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா என்னடா இது ஆன்லைன்லாம் கற்றுக்க முடியுமா, இது ஆஃப்லைன் போனால் தானே கற்றுக்க முடியும், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னதே, தம்பி ஆன்லைன்லாம் கற்றுக்க முடியாது, நீ ஆஃப்லைன் வந்தால் தான் உன்னால் கற்றுக்க முடியும். ஏன்னா சில பேர்லாம் கஸ்டமர் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க தவிர அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அண்ணன் வந்து எனக்கு கஸ்டமர் வராங்களே இல்லை, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஆஃப்லைன் தான்ப்பா இருக்குது ஆன்லைன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறாரு. எனக்கு அந்த வெளிப்படை எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அண்ணன் தேடி கண்டிப்பாக அவ்வளோ தூரம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் வந்திருப்பேன் அண்ணன் தேடி. போன வாட்டி கூட கர்நாடகாவிலேருந்து வந்திருப்பேன் இல்லையா. தம்பிக்கு முந்தின ஒரு செட்டு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து நண்பர் வந்திருக்காப்புல. அதாவது ஒரு பகல் ஒரு நைட்டு மொத்தம் 2 நாள் ட்ராவல் பண்ணி நம்மகிட்ட வந்து வகுப்பு எடுத்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அவர் போயிட்டு கூட அவர் பேசினார் இல்லையா, பேசினார். அவன்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தம்பி அண்ணனை பார்த்துக்க ஒரே நாள் தான், அந்த ஒரு நாளே உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாரு, நீ அவர் கூட அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க, பக்கா உங்களை ஒரே நாளில் கற்றுச்சு, 2 நாள் கூட தேவையில்லை அந்த அளவுக்கு என்ன அப்படி சொன்னார். ஆனால் அவர் சொன்னது கூட எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. அண்ணா ஒரு நாள் தான் சொன்னாலே போதும் எனக்கு ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ணா அந்த அளவுக்கு கூட அப்போ கூட கேர் பண்ணி பார்த்துக்கணும். அந்த டைம் வந்து உனக்கு அது டைம் எடுக்குதுன்றதுக்கான இதை நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அந்த டைம் எடுக்குது அப்படின்னா உன்னோட புரிதல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. என்னன்னா தம்பி வந்து இது வரைக்கும் சிஸ்டமில் யூஸ் பண்ணதே கிடையாது. அது ஃபஸ்ட்டு காரணம். சரியா, மொபைலில் பண்ணியிருக்காப்புல, சிஸ்டமில் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது லேப்டாப் தான் வச்சுருக்காப்புல, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாப்புல. இருந்தாலும் இந்த விஷயத்தை தொடவே கிடையாது. வேக்கம்ன்ற ஒரு விஷயமே அவர்கிட்ட கிடையாது. தம்பி வந்து இப்போ தான் முதல்ல அந்த வேக்கம்ன்ற ஒரு விஷயத்தையே எடுத்து வச்சிருக்க. சரியா, அப்படி இருக்கும்போது அது அப்படி தான் வரும், ஸ்லோவாக தான் வரும். நீ ஸ்லோவாக பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு மூட் அவுட் ஆகி நீ கிளம்பி போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலைத்தாய் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு சேர மாட்டான். சரியா, இந்த கலையை நீ வந்து செயல்பாடாக பண்ணும்போது மட்டும்தான் அது ஒரு உருவெடுக்கும். நீ வந்து அதை வந்து ஒரு சும்மா ஒரு பொருட்படுத்தாமல் ஏதோ பண்ணுறோம் நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு போகாமல் நம்மளும் பண்ணுறோம், அதை வச்சு நான் ஒரு ஆள் இருக்கேன்டா நானும் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி தனித்துவமாக காட்டணும். சரியா, இப்போ நான் பண்ணுறேன் என் ஸ்டைலே நீ பிடிக்கிற அப்படின்னா என் ஸ்டைல் பிடிக்காம அண்ணனை மாதிரி பண்ணணும். ஆனால் அதை தாண்டி பண்ணணும், என்னை தாண்டி பண்ண கண்டிப்பாக நான் அப்படி தான் அதை தான் யோசிக்கணும். சரியா, உருவம் மிஞ்சின சிசின்னு இருக்கான். சரியா, அது மாதிரி தான் என்ன மிஞ்சின சிசியனாக வரணும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. சரியா, நல்லபடியாக பண்ணு, அதே வெறியோடையும் ஆர்வத்தோடையும் இருக்கணும். சரியா, ரொம்ப நன்றி வந்து கண்டிப்பாக. சரி, பாய், நன்றி.